திருமலா பாலுடைய கருவூல மேலராக இருந்த நவீன் 40 கோடி ரூபாய்க்கு மேல வந்து ஒரு அந்த நிறுவனத்தில் அபகரிச்சிட்டாருன்னு சொல்லி விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்காரு. திடீர்னு பார்த்தா அவர் வீட்டில் தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு செய்திகள் வருது. உண்மையில என்ன நடந்துச்சு? சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் அவர்கள் ஒரு உத்தரவை போடுறாரு. டிசியை கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. டிசி என்ன பண்றாரு, மாதாவரம் காவல்துறை ஒரு ஸ்பெஷல் டீம்னு செட் பண்ணி தான் இவங்க அவனுக்கு கிட்னாப் பண்ணிடுறாங்க. நவீனை கிட்னாப் பண்றாங்களா? கிட்னாப் பண்ணிடுறாங்க. எப்படி நீங்க வந்து அஜித்குமாரை வந்து கிட்னாப் பண்ணாங்களோ, அஜித்குமாருக்காவது நமக்கு வீடியோ ஆதாரங்கள் ஒரு நாள் வந்துச்சு. இது வந்து பகிரப்பட முடியாத ஒரு விஷயம். சயின்டிஃபிக் எவிடன்ஸ் அடிப்படையில், எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அடிப்படையில் நாங்கள் வந்து இதை பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மெயில் பண்ணதா, அவருடைய சகோதரிகளுக்கு பண்ணதா வந்து ஒரு மெயில் போடுறாரு. இந்த மெயிலில் போட்டதுக்கு பிறகு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. 7ஆம் தேதி அவர் பெயில் எடுத்துட்டார். 9ஆம் தேதி அவர் இறக்குறாரு. பின்னாடி கையை கட்டிக்கிட்டு ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு பெரிய திறமை வேணும். போலீஸ் பகுதியில் போன்ற பிலால் மாலிக் போன்ற நபர்கள் சிறைக்குள்ள தனிப்படை போன்ற QRT மூலியமாக கொடுமையாக சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுறாங்க. இது குறித்து பேச வேண்டிய இயக்குனர் அமீர் போன்றவர்கள்லாம் இது குஜராத்தில் நடக்கலையா, அமெரிக்காவில் நடக்கலையா அப்படின்னு கேள்வி எழுப்பது தான் வந்து மிகப்பெரிய கொடுமையாக இருக்குது. போதை வஸ்து விற்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து இந்த அரசாங்கத்தில் நம்ம அண்ணன் அமீர் போன்றவர்கள் வந்து எவ்வளோ குத்துவார், முட்டு கொடுப்பாருன்றதை நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லை, அமீர் போன்றவர்கள்லாம் சமூக போராளின்னு சொல்ல வேண்டாம். திமுக கட்சியினுடைய கொள்கை பொறுப்பு சொம்புன்னு சொல்லிட்டு போ, என்ன வேணா சொல்லிட்டு போ. ஆனா அமீர் அவர்கள் வந்து வெளியில இருந்துகிட்டு நான் சமூகத்துக்கு எதிராக வந்து நடக்கக்கூடிய அநீதிக்கு எதிராக போராடக்கூடியவன் சொல்றேன். திமுக காரன் இல்லங்கிறாரு. அப்ப இது யாரு? சமீபத்தில் இந்த ஆட்சி பொறுப்பேற்றது வந்து எத்தனை பேர் வந்து கை கால் முறிவு ஏற்பட்டு சிறைச்சாலை மருத்துவத்தில் நீங்கள் அனுப்பியிருக்கீங்கன்னு கேட்குறாரு. கிட்டத்தட்ட 4000க்கு மேற்பட்டோர், மொத்தமாக 4000 பேர் கைகால உடைச்சிருக்காங்க இந்த 4 ஆண்டு ஆட்சியில். இறந்ததுனால நம்ம அஜித்குமாருக்கும் நவீன் போல இன்னைக்கும் பேசுறோம். இதே எங்க கைகால் உடைக்கப்பட்டிருந்தா பாத்ரூமில் வலிக்கி விழுந்தாருன்னு சொல்லி கடந்து போயிருப்பான். நம்மளும் அதை வந்து ட்விட்டோ ஒரு செய்தியை போட்டுட்டு கடந்து போயிருப்போம். அப்போ இந்த பாத்ரூமில் வலிக்கி விழுந்தாருங்கிறது சாவுக்கான முதல் நிலை. கண்டிப்பாக அவங்க சாகலை. இப்போ இந்த கைகால் உடைக்கப்பட்ட எல்லாருமே சாவு லிஸ்ட்ல உள்ளவன் தான். அண்ணா வணக்கம். வணக்கம் பிரதர். திருப்புவனம் அஜித்குமாருடைய காவல் நிலைய மரணத்தினுடைய சுவடு ஆறுவதற்குள்ளேயே கடந்த 9ஆம் தேதி சென்னையில் ஒரு மேலாளர் மரணம் அடைஞ்சிருக்காரு. அது பெரிய அளவில் பேசுபொருள் பொருளாக மாறலாம் கூட. தொடர்ச்சியாக நீங்கள் ஊடகத்தில் அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தீங்க. திருமலா பாலுடைய கருவூல மேலராக இருந்த நவீன், ஒரு ஆந்திராவை சார்ந்த நபர், அவர் மேலே 27ஆம் தேதி ஒரு புகார் கொடுக்கப்படுது. 24ஆம் தேதி நான் இப்போ 40 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து அவர் அந்த நிறுவனத்தில் அபகரிச்சிட்டாருன்னு சொல்லி திருப்பி அவர் வந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்காரு. திடீர்னு பார்த்தா அவர் வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்படின்னு செய்திகள் வருது. இது தற்கொலை இல்லை, இதுவும் ஒரு வகையான காவல் நிலைய கஸ்டோடியல் டார்ச்சர், கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது. உண்மையிலே என்ன நடந்துச்சு? இது உண்மையிலே கஸ்டோடியல் மரணமா இல்லை தற்கொலையா, இல்லை இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல முடியுங்களா? நீங்கள் அந்த அஜித்குமார் அப்படின்ற ஒரு சம்பவமே இன்னும் அந்த ரணகணம் வந்து மனசில் இன்னும் இருக்குது. நம்ம ஒருத்தனுடைய குற்றம் செய்தாலும் கூட அவனை என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு குற்ற நடைமுறை சட்டத்திலேயே உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் சொல்லியிருக்கு. ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் அவனை விசாரணை என்ற முறை வந்து அவனை வந்து எந்த விதத்துலையும் அவமதிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு 27 கட்டளைகளை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அவனை எப்படியெல்லாம் கொண்டு ஆனால் அவன் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் அடிப்படையில் தான் வந்து நீங்கள் வந்து ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும். அதன் அடிப்படையில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் பெரிய ரணகலம் நம்ம தமிழக மக்களில் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லிகிட்டே வரேன், இது மாதிரி வந்து சம்பவங்கள் நிறைய மனித உரிமை மீறல்கள் இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் காவல் நிலையங்களில் நடக்குது. அதுக்கு எங்கே பலிகாடானா, எந்த அதிகாரி உத்தரவிடுறாங்களோ அவங்க எந்த காலத்துலேயும் பலிகாடானதான் சரித்திரம் இல்லை. அது ஒரே ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த ஒரு சம்பவம் கூட இந்த பல்வீர் சிங்ன்ற ஒரு நபர் தான். அதை கூட தற்காலிகமான பணி மற்றும் வந்து அடுத்த கட்டம் அவர் பணியிட மாற்றம் தான் செய்யப்பட்டார். எப்போவே பலிகாடு யாருன்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்க காவலர்கள், அவன் என்கொயரி ஆஃபீஸர் ஐயோ இந்த ஒரு SI ஆர் இன்ஸ்பெக்டர், ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் மேலே கூட வரமாட்டாங்க யாருமே. குறிப்பாக IPS ஆஃபீஸர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக சரித்திரமே இல்லை. அது பல வழக்குகள் நம்ம பார்த்துட்டு வரோம் தொடர்ந்து. இந்த திருமலா நிறுவனத்தினுடைய அந்த கருவூல மேலாளர் வந்து 45 கோடி ரூபா அவர் வந்து கையாடல் செஞ்சிட்டாரு அப்படின்னு தான் புகார் கடந்த 24ஆம் தேதி சென்னை மாநகர காவல்துறை ஆணையரினுடைய அருண் அவர்கள்ட்ட அந்த புகார் கொடுக்கப்பட்டது. புகாரை அவர் வாங்கி
சிசிபிக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறாரு அப்படின்னு அவர் தரப்பில் சொல்கிறது. இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொன்ன விஷயத்தை தான் நம்ம பேச போகிறோம். ஃபார்வர்ட் பண்ணதில்லை. அவங்க வந்து விசாரணை துவக்கிட்டாங்க. துவக்கியதுக்கு பிறகு இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நவீனை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறாங்களா? யார் அருண் பண்ணுற முதல்ல வந்து யாரை விசாரிச்சதா சொல்கிறாரு ஆணையர்னா, புகார் கொடுத்தவரை விசாரித்தோம், புகார் கொடுத்தவரை விசாரித்ததில்லை, அவங்ககிட்ட எவிடன்ஸை வாங்கிட்டோம், நாங்கள் அவரை வந்து நவீன் என்ற நபரை கூப்பிடவும் இல்லை, காவல் நிலையத்திற்கோ இல்லை சிசிபிலையோ கூப்பிடவே இல்லை அப்படின்னு இன்றைக்கி நடக்கிற பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொல்கிறார். சரி, அப்படியே இருக்கட்டும். அந்த புகார் அவருக்கு கொடுக்கப்பட்ட 7ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாதிரி அவர் நவீன் என்பவர் இறந்தவர் ஒரு நீதிமன்றத்தை நாடுறார். பிஜே கோர்ட்டில், செஷன்ஸ் கோர்ட்டில் போயிட்டு என்னை வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி போலீஸை வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறார். அதன் அடிப்பில் அவருக்கு வந்து பெயில் சேங்ஷன் ஆகிடுது. முன்ஜாமீன் வாங்கிடுறாரு. அது 7ஆம் தேதி நடக்குது. இவர் இறப்பு 10ஆம் தேதி, 9ஆம் தேதி 2 நாட்கள் தான் இருக்குது. அடுத்ததாக என்ன பண்ணுறாருன்னா, அவங்க சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் அவர்கள் ஒரு உத்தரவை போடுறார். யாருக்கு? கொளத்தூர் யாருடைய துணை ஆணையருக்கு? கொளத்தூர் யாருடைய தொகுதி? நம்ம தமிழகத்துடைய அப்பா தொகுதி. காவல்துறையை பார்க்கக்கூடிய அவர்கிட்ட தான் காவல்துறை அதிகாரமே அவர்கிட்ட இருக்குது. உள்துறை வந்து அவர்கிட்ட தான் இருக்குது. அந்த இடத்து ஏற்கனவே இந்த உள்துறை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் உள்துறையை பார்க்கக்கூடிய இடத்துல தான் கடந்த ஆண்டு இதே போல் 7ஆம் தேதி 5ஆம் தேதி அன்று சம்பவம் வந்து ஒரு பெரிய சம்பவம் நம்ம நடந்தது. ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒரு நபர் மேலே பெரிய படுகொலை, ஒரு தலைவர் மேலே ஒரு மிகப்பெரிய படுகொலை நடக்கப்பட்டது. அதுவும் முதலமைச்சருடைய அப்பா தொகையில் எல்லாமே தப்பாக நடக்குதுன்னு சொல்லி தப்பாக நடக்குது. அதை கூட வச்சுப்போம். அப்படி இருக்க சூழ்நிலையில் அவர் வந்து டிசியை கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. டிசி என்ன பண்ணுறாரு, மாதாவரம் காவல்துறையில் ஒரு ஸ்பெஷல் டீம்னு எப்படி இப்போது எடுத்ததாக சொல்லப்பட்டதோ, தமிழ்நாடு முழுக்க எடுக்கப்பட்டதுன்னு சொன்னதோ, அதே மாதிரி ஒரு டீமை செட் பண்ணி தான் இவங்க அவனுக்கு கிட்னாப் பண்ணிடுறாங்க. இது வந்து விசாரணை முறை சட்டம் அல்ல. நவீனை கிட்னாப் பண்ணுறாங்களா? கிட்னாப் பண்ணிடுறாங்க. காவல்துறை எப்படி நீங்கள் வந்து அஜித்குமாரை வந்து கிட்னாப் பண்ணாங்களோ, புகாரே இல்லாமல் எஃப்ஐஆரே இல்லாமல் கூப்பிட்டு வந்துடுது. அவனை கூப்பிட்டு வந்ததுக்கு பிறகு அவனை என்ன பண்ணுறாங்கன்னா, மன உளைச்சல்லையோ அல்லது வேறு விதம், ஏன்னா நம்ம அஜித்குமாருக்காவது நமக்கு வீடியோ ஆதாரங்கள் ஒரு நாள் வந்துச்சு. இது வந்து பகிரப்பட முடியாத ஒரு விஷயம். அதில் வீடியோ ஆதாரம் வந்ததுனால இல்லை ரொம்ப தெளிவாக இருந்திருப்பாங்க. அதுலேயும் ஒவ்வொரு இடத்துலையுமே ஏற்கனவே கஸ்டடி இடத்துன்னு நம்ம சொல்லக்கூடிய இடத்துல சென்னை மாநகரத்தில் நடந்திருக்கு பல இடங்களில். நம்ம இல்லை அதே வந்து வலிப்பு வந்துருச்சு விசாரணையின் போது தானே முதலமைச்சரே ட்வீட் போட்டு அதை அசம்பிளிலேயே வந்து பேசுகிறாரு. என்னன்ட்டு ஒரு பொய்யை எழுதி கொடுக்குறாங்க காவல்துறையில். அந்த எழுத்தையே பொய்யாவும் போய் அசம்பிளியில் சொல்கிறார். சட்டமன்றத்திலேயே ஒருத்தர் பொய் சொன்ன ஒரு முதலமைச்சர் யாருன்னா நம்ம முதலமைச்சர் மட்டும்தான், வேறு யாரும் இருக்க முடியாது. நீங்களே போய் இது ஒரு வெங்காய ஆட்சின்னு எழுதி கொடுத்தா கூட வாசிப்பார். அதுதான் யதார்த்த உண்மை. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, இது காவல்துறையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே அவங்க வந்து மென்டலி ஹராஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அவன் வந்து தற்கொலைன்னு சொல்லக்கூடிய காவல்துறைக்கு நான் சில கேள்விகளை எழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். இல்லை, நீங்கள் இப்போ நம்ம தற்கொலை அப்படின்னு சமூக வலைதளங்களில் சொல்லப்பட்டாலும் கூட சயின்டிஃபிக் எவிடன்ஸ் அடிப்படையில், எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அடிப்படையில் நாங்கள் வந்து இதை பண்ணோம் பார்க்கும்போது வந்து அதுக்கு தற்கொலைக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தற்கொலைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இங்கே எதுக்கு வந்து துறை ரீதியாக நடவடிக்கை வந்து டிசி பாண்டியராஜன் அவர்கள் மீது எடுக்கப்பட்டிருக்கு? அவர் என்கொயரி பண்ணது சரி, அவர் மேலே எந்த தப்புமே இல்லைன்னா இது தற்கொலை தான் அப்படின்னா எதுக்கு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்? நல்ல கேள்வி. முதல்ல சொல்கிறேன், எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்ன்றது நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் தான் இதில் முக்கியமான ஆதாரமாக பார்க்கக்கூடிய விஷயம். அதில் என்னென்ன விஷயம்னா, அவர் மெயில் பண்ணதா, அவருடைய சகோதரிகளுக்கு பண்ணதா வந்து ஒரு மெயில் போடுறாரு. அந்த மெயிலில் இந்த நபர்லாம் 4 பேருக்கு வந்து என்னை வந்து சாவுக்கு இவங்க தான் காரணம், இவங்க அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. ஆமாம், அந்த மெயிலில் அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, உங்கள் அஸ்தமமே அழிச்சிருவேன், சாம்ராஜ்யத்தையும் அழிச்சிருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணுறாரு. இந்த மெயிலில் போட்டதுக்கு பிறகு அவர் இறந்ததாக ஒரு விஷயத்தை அது வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. நம்ம சந்தேகங்கள் தான். சந்தேகம்ன்றதை விட நான் அதுக்கான ஆதாரங்களையும் அடுத்த கட்டத்தில் நான் கொடுக்குறேன். 7ஆம் தேதி அவர் பெயில் எடுத்துட்டார். 9ஆம் தேதி அவர் இறக்குறாரு. கைகள் கட்டிக்கிட்டு ஒருத்தன் பின்னாடி கையை கட்டிக்கிட்டு ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு பெரிய திறமை வேணும். எனக்கு தெரிஞ்சு கையை கட்டுப்படுறதுக்கப்புறம் நீங்கள் எப்படி தொங்குவீங்க? இல்லை, முதல்ல போய் கயிறை போட்டுட்டு தலையை சரியாக உள்ளே விட்டுட்டு பின்னாடி வச்சு கயிறை கட்டிருக்கலாம் இல்லையா? நல்லா இருக்குல்ல? கட்டிட்டு சேரை தள்ளி விட்டு கீழே வந்துருக்கலாம். அங்கே தான் சேரே இல்லையே.
நீங்கள் ஒரு சொல்கிற சோஃபால இருந்துக்கிட்டு கையை கட்டிட்டு சரி கையில் அங்கே போட்டு ஜம்ப் பண்ணி தலையை உள்ள கொடுத்து இந்த புஷ்பா 2 பார்த்தீங்களா? ஆமாம் தலையாலே முட்டி சண்டை போடுவாங்களா? அது மாதிரி பண்ணி வாய்ப்பு இருக்கு. சினிமாவுக்கு கூட சரியாக வரும், நடைமுறைக்கு அது சரியாக வராது. அங்கே ஒருத்தன் மேலே ஏறுறான் தூக்கு, ஆக்சுவலாக அதுவே குடிசை இடம். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு குடிசையில் போய் அவன் குடிசை அந்த குடிசை வந்து அதிகபட்சமாக குடிசைலாம் எத்தனை இருக்குன்னா ஒரு 6 அடி 7 அடி தான் அதிகபட்சமாக குடிசை இருக்கும். அவருடைய வீட்டில் வீட்டில் பண்ணலையே, அவர் வீட்டில் பண்ணியிருந்தா. ஏன்னா போலீஸ் சொல்லுது. ஏன்னா வீட்டு பக்கம் போனீங்கன்னா அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜுகள் இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் நீங்கள் சொன்னதை வச்சு தான் இப்போ எனக்கே ஒரு விஷயம் வருது. ஏன்னா இப்போ கடைசி அவர் யார்கிட்ட பேசினார்னு அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு நிமிஷத்தில் அவர் யார்கிட்ட கடைசியில் பேசினார்ன்ற ஒரு விஷயம் வந்துடும். இந்த மெயில் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் மெயில் போட்டால் எந்த மெயிலேருந்து போட்டார், எந்த எங்கேருந்து போட்டார், எந்த இடத்துல எந்த ஒய்ஃபை பயன்படுத்தினார் எல்லாமே தெரிஞ்சிடும். ஐபிஆரில் எல்லாமே வந்துடும். இதெல்லாம் ஒரே ஒரு நிமிஷத்தில் எடுத்து கொடுத்துருவாங்க. ஆடியோ ரெக்கார்ட்ஸ் எடுக்கலாம், வாட்ஸ்அப் சாட் எடுக்கலாம், பல விஷயங்கள் இருக்குது. அந்த விசாரணை முறை இந்த இதில் நடந்த சம்பவங்கள் அவர் வந்து முன்ஜாமீன் பெற்றதுக்கு பிறகு கூட அவர் யாருக்கெல்லாம் சேட் பண்ணியிருக்காரு, யாருக்கெல்லாம் கருத்துங்க என்ன விஷயம்னு சொல்லியிருக்காரு, எனக்கு எவ்வளோ மென்டலி அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருப்பார். இது எல்லாமே ஈஸியாக அதில் வந்திருக்கலாம். ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி பல வீடியோக்கள், இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ரித்தானியான்ற ஒரு பெண்ணு அவள் வாய்ஸ் மெசேஜ் தான் நமக்கு ஒரு பெரிய எவிடன்ஸாக இருக்குது. இல்லைன்னா அந்த உலகம் வந்து சாதாரணமாக போயிருக்கும். அவள் மென்டலி சிக்கானவ, அவள் ஏற்கனவே இந்த மாதிரி அட்டன் பண்ணியிருக்கிறா, அவள் குடும்ப கஷ்டத்தில் பண்ணிட்டா அப்படின்னு ஏதோ ஒன்று அவங்க நோயின்னு சொல்லிடுவாங்க. இல்லை, காவல்துறை வந்து கதை சொல்கிறதில்ல, சினிமாவில் கதை சொல்கிறத விட மிக திறமையாக வந்து கதை எழுதக்கூடியவர்கள், திரைக்கதை அமைக்கக்கூடியவர்கள் காவல்துறையில் நிறைய பேர் இருக்காங்க. பல வெற்றிமாறர்கள் உள்ளே இருக்கிறாங்க. அப்படி இந்த விஷயத்தில் நீங்கள் இப்போ இன்றைக்கி நடந்த செய்தியாளர் சந்திப்பில் காவல்துறை ஆணையர் அருண் அவர்கள் சொல்கிறாரு, விசாரிச்சிட்ருக்கோம். இறந்து எத்தனை நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட 4 நாள் ஆக போகுது. ஆச்சு. இன்னும் விசாரணை செய்வாங்களா? கடைசி காவலர் அந்த இதில் அவரை ஆணையரை கேட்குறாரு ஒரு பத்திரிக்கையாளர், சார் இது வந்து மெயில் அனுப்பியிருக்காரு, கடைசியாக எங்கே சார் யார்கிட்ட சார் பேசினார் அப்படிலாம் கேட்குறாங்க. அதை விசாரிச்சிட்ருக்கோம். எது நாங்கள் ஏற்கனவே சொன்னது தான். ஒரு நிமிஷத்தில் நீங்கள் என்ன நடந்ததுன்றதை ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கங்க, போட்டால் உடனே வந்துட போகுது. இதை எல்லாமே மூடி மறைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த காவல்துறை முயற்சி எடுக்குது. இல்லை, அஜித்குமார் மரணத்திலேயாவது அங்கே ஒரு நிகிதா அப்படிங்கிற ஒரு பெண் இருக்காங்க. அந்த பெண் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தினதாக சொல்லப்படுகிறது. அவங்க நகையை காணும், அதனால் இவன் தான் எடுத்துருப்பான்னு சொல்லிட்டு காவலர்கள் போயிட்டு அங்கே வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. இங்கே எதுவும் நிக்கிதா இருக்காங்களா இந்த திருமலா பாலில்? இது நிக்கிதா இருக்கா இல்லை நம்பித்தா இருக்கான்னு தெரியல. அது வர போனால் தெரியும். ஏன்னா இவ உடனே முடிச்சிட்டார். இல்லை, சென்னை மாநகரத்தில் கூடிய அந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே எடுத்த ஞானசேகரன் வழக்கில் ஒரே நிமிஷத்தில் முடிச்சுட்டு அவன் ஒருத்தன் தான் அக்யூஸ்டுன்ட்டார். எந்த சார் அங்கே இல்லைன்ட்டார். ஓகேங்களா? இதில் எந்தெந்த சாரெல்லாம் பேசியிருக்காருன்னு நம்ம சொல்லணுமா தேவையா இல்லையா? ஒரு காவல்துறை அதிகாரி ஏன் இவ்வளோ அவசரமாக கொண்டு வந்து ப்ரெஸ் மீட்டை வச்சு ஏன் அது மூடி மறைக்கிறது? ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் ஒரு சம்பவம் நடக்கும், அப்போ உடனே சொல்லிடுறாரு நான் இவங்க தான் குற்றவாளின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் இவன் தான் குற்றவாளின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. ஒரு ஐஓக்கு கூட தெரியாமல் ஒரு கமிஷனருக்கு உடனே உட்காந்த இடத்துல கண்டுபிடிச்சிடாருன்னா எவ்வளோ திறமையான அறிவாளியான இருக்காரு பார்த்தீங்களா நம்ம கமிஷனர் அருண். அந்த புகார் ஒன்று கொடுத்ததுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் அவருக்கு நான் சொல்கிறதை விட நீங்கள் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் சொன்னதை மட்டுமே நான் இப்போ நம்ம பேசுவோம். அவருக்கு வந்து பண மோசடி செஞ்சுருக்காரு. அதுக்கான நாங்கள் வந்து பிரைமரி என்கொயரியை எங்கே பண்ணுறோன்னா நிர்வாகத்தில் இருந்தவங்கள தான் வந்து கூப்பிட்டு என்கொயரி பண்ணோம், அவரை நாங்கள் கூப்பிடவே இல்லை அப்படின்னு தான் அவருடைய சொல்கிறார். கூப்பிடாமல் ஒருத்தன் நேராக போய் முன்ஜாமீன் வாங்குவானா இந்த வழக்கு சம்மந்தமாக? அவனுக்கு புகார் கொடுத்து எப்படியா தெரியுமா? ஏற்கனவே சொல்லி என்கொயரி பண்ணால் தெரியும். என்கொயரி பண்ணால் தான் தெரியும். அவனை என்கொயரி பண்ணி கூப்பிட்டுருக்கீங்க. இல்லை, கம்பெனி சைடில் உன் மேலே எஃப்ஐஆர் போட்டு அவனை தூக்கிடும்னு கம்பெனி சைடில் ப்ரெஷர் கொடுத்துருந்தா? சார், சொல்கிறவன்லாம் செய்ய மாட்டான். அவன் தான் 5 கோடி ரூபா கொடுக்கப்பட்டதா நீங்கள் தானே சொல்கிறீங்க. 5 கோடி இவர் கொடுத்துருக்கா இவனே அந்த மெயிலில் சொல்கிறான். நவீன் கொடுத்துருக்கான். ஆமாம், நவீன் கொடுத்ததான்ட்டு. அப்போ நவீன் 44 கோடி எடுத்தது உண்மை. அவன் திருடனா கூட இருக்கட்டும் சார், நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. அவன் திருடனா கூட இருக்கட்டும். நீங்கள் உங்களுடைய விசாரணை முறை எப்படி இருக்கணுன்றது, அவர் எந்த மாதிரியான விசாரணை செய்யணுன்றது உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளை கொடுத்ததுக்கப்புறமும் காட்டு மிராண்டித்தனமாக ஒருத்தனை துன்புறுத்துவது எந்த விதத்திலையும் ஏற்றக்கூடிய விஷயம் கிடையாது. இல்லைங்க, துன்புறுத்துனாங்க தெரியலன்னு தான் பிரச்சனையே. அதனால தான் சொல்கிறேன், ஒரு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அவர் சென்னை மாநகர காவல் ஆணையர் சொன்னது என்னென்னா, அவரை வந்து நாங்கள் விசாரிக்கவே இல்லை, அவர் காவல் நிலையத்துக்கு அழைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதே வாய் என்ன சொல்லுதுன்னா, இவர் வந்து பாண்டியராஜன் வந்து தவறுதலாக அதை செஞ்சுருக்காரு, என்னை கேட்காம ஒரு எஃப்ஐஆரே போட முடியாது சென்னைக்குள்ளே, ஆனால் அதை மீறி அவர் பணம் சம்மந்தப்பட்ட விவரங்களில் வந்து எஃப்ஐஆர் போட அனுமதி கொடுக்கல, லேண்ட் காப்பி உட்பட பண்ண முடியாதுன்னு சொல்கிறார். நான் உத்தரவே போட்டிருக்கேன்னு சொல்கிறார்.
ஒரு காவல் நிலையத்தில் 50 லட்சம் ரூபா வரையும் தான் விசாரணை. பணம் அப்படின்னா ஐயாட்ட போயிட்டு தான் வரணும். பணம்னாவே அங்கே போகணும். அதுக்கு தான் பின்னாடி என்னென்னு அர்த்தம்னு மக்களுக்கு தெரியும். என்ன விஷயம் நான் என்னோட அது சரியாக நடக்கணுங்கிறக்கா அவர் செஞ்சிருப்பார். அதெல்லாம் அது மாதிரி அவர் பல்வேறு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த பணம் மொத்தமாக போய் சேரணுங்கிறதுக்காக ஐயாட்ட வந்தால் சரியாக போவோம் அப்படிங்கிறதுக்காக பர்சன்டேஜ் உட்பட. அதான் பர்சன்டேஜ் கரெக்டாக அவங்களுக்கு போயிடும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. அது இப்போ அந்த இடத்துக்கு வந்துடுறேன். அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்டேஷனில் 50 லட்ச ரூபாய்க்கு மேலே விசாரணை பண்ணக்கூடாதுன்னு இயல்பாகவே ஒரு சுற்றறிவிக்கை இருக்குது தமிழக அரசில். இன்றைக்கி சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அவர் சொல்கிறாரு, 1 கோடி ரூபா வரையும் நீங்கள் விசாரணை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறார். எல்லாத்துக்கும் ஃபேஸ்புக்லேயும் மனு போட்டால் அவனுக்கு இப்போ கிரீவன்ஸ் கேட்குறது எல்லாத்துக்கும் போடுற நீங்கள், ட்விட்டரில் போடுற நீங்கள், ஏன் இப்போ 1 கோடி ரூபா வரையும் நான் வந்ததுக்கப்புறம் ஏற்றிருக்கேன்னு ஒரு வார்த்தை கூட போடலை? இப்போ சமீபத்தில் பல வழக்குகளில் காவல் நிலையங்களில் 50 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்டேஷனில் 1 கோடி வரைக்கும் வசூல் பண்ணிக்கலாம். ஜேசியுடைய தலைமையில் அவர் அவங்கள பர்மிஷன் வாங்கினாவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே வாய் என்ன சொல்லுதுன்னா, என்னை கேட்காம ஒரு எஃப்ஐஆரோட போடக்கூடாது, ஒரு சிஎஸ்ஆரும் கொடுக்க முடியாது அப்படின்னு இந்த வாய். அது நல்ல வாய், இது நார வாய். 2 வாய்க்கும் வித்தியாசம் இருக்குது. நடந்த சம்பவத்துக்கும் இதுக்கும் நிறைய வார்த்தைகளை அவர் தான் தப்பு நடந்திருக்கிறத ஒரு முகம் தப்பு செஞ்சவன் என்ன பண்ணுவான்னா சிரிச்சுக்கிட்டே சில இடத்துல இது பண்ணுவான். பார்த்துருக்கீங்களா? அவன் வெளிப்படுத்திடக்கூடாது, முகப்பாவனை தெரிஞ்சிடக்கூடாது. கூலாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி பத்திரிகையாளர் கூலாக ஹேண்டில் பண்ணுற டிடி தினகரன் மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க. என்றைக்குமே அவருடைய தவறு நடக்கும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுற விதங்கள். ஏற்கனவே நான் கோயம்புத்தூருடைய டிஐஜி விஜயகுமாருடைய மரணங்களில் ஒரு மர்மம் இருக்குது. இவர் தான் காரணமாக இருக்கார். எஸ்ஓசி எங்கே சம்பவம் நடந்ததோ அந்த இடத்துக்கு போகாமல் நேரடியாக என்ன சொல்கிறாரு, எங்கே ப்ரெஸ்ஸை பார்க்குறாரு. ப்ரெஸ்ஸை பார்த்தோன்னா அவர் மனநிலை பாதிக்கப்பட்டு அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காரு. 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல வருடங்களாக எடுக்கிறாருன்னு சொன்னார். ஒருத்தர்கிட்ட மனநிலை பாதிக்கப்படும் போது அந்த அதிகாரி, அதுவும் குறிப்பாக லா அண்ட் ஆர்டரில் இருக்கார், டிஐஜியாக கிட்டத்தட்ட 6-7 மாவட்டங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அவர்கிட்ட எப்படி லா அண்ட் ஆர்டர் போஸ்டிங் கொடுக்கலாம்? நீங்கள் நாளைக்கு அந்த துப்பாக்கி அவர் சுட்டுக்கிட்டார் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அது இன்னொரு தமிழ் பாய்ஞ்சதுன்னா மன அழுத்தத்தில் இருக்கும். மன அழுத்தத்தோடு இருக்கிறவங்கள அது எங்கே வேணாலும் தாக்கும் இல்லை? நிச்சயமாக. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் தானாக ஏதோ ஒரு விஷயத்தை பத்திரிகைகளை சந்தித்து அதை அப்படி அன்னைக்கு இழுத்து மூடணுன்றதில் மிக தெளிவாக அறிவுபூர்வமாக சிந்திப்பாக நினச்சிக்கிட்டு ஒருத்தர் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கார். இதில் குறிப்பாக சொல்கிறேன், பாண்டியராஜனை பலிகாடாக்குவதற்காக முயற்சி செய்கிறாருன்னே வச்சுப்போம். இல்லை, பாண்டியராஜன் அவர்கள் இந்த மாதிரியான வழக்குகளில் ஈடுபட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நிறைய செய்தி ஊடகங்கள் போடுறாங்க. ஏன்னா திருப்பூரில் ஒரு டாஸ்மாக் எதிரான போராட்டத்தில் ஒரு பெண்ணை பொது வழியில் அடித்தது பாண்டியராஜன் தான். அதுபோல் நிறைய வழக்குகளில் போட்டிருந்தாங்க. அவர் கொடுத்த வழக்குகள்லாம் போட்டிருந்தாங்க. அவர் கொஞ்சம் ரூடாக நடந்துக்குவார், ஒரு பிஹேவியரே வேறு மாதிரி இருக்கும். அப்போ அவர் இந்த மாதிரி விஷயத்தில் உள்ள ஆள் இதில் சம்மந்தப்பட்டிருப்பதனால இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியே பல்வேறு ஊடகங்கள் இன்றைக்கி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, அவர் குற்றவாளியாக கூட இருக்கட்டுங்க, அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு? குற்றம் செஞ்சுருந்தா ஒன்று தற்காலிகமாக நீங்கள் தான் சொல்கிறாருங்க, சென்னை மாநகர காவல் பணியிடை நீக்கம் செய்வாங்க, விசாரிச்சுட்டு எஃப்ஐஆர் போடுவாங்க அவர் மேலே. அதுதான் பொதுவாக அரசு ஊழியர்கள்லாம் பண்ணுறது. இதெல்லாம் அயோக்கியத்தனமாக இல்லை? ஏற்கனவே இந்த ஆட்சி பொறுப்பேற்று 24 லாக்கப்பு மரணங்கள் கிடையாது, கொலைகள் லாக்கப் மர்டர் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த விசாரணை இல்லாமல் இவர் பண்ண நம்ம மானாமதுரை சிவகங்கையில் இருக்கக்கூடிய அந்த தம்பி அஜித்குமாருடைய இதுலேயே நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தீங்கன்றது நம்மளுடைய லட்சணங்களை பார்த்துட்டோம். நீதிமன்றம் அதை தலையிட்டதுனால தான் இந்த வழக்கு சிபிஐ வரையுமே போச்சு. இல்லைன்னா அதையும் இப்போ எந்த அளவுக்கு இழுத்து மூட முடியுமோ அந்த வேலையில் போகிற அரசு அந்த வீடியோ எடுத்த ஆதாரபூர்வமாக இப்போ ஹை விட்னஸாக வைக்கக்கூடிய அந்த ஆதாரத்தை எடுத்து கொடுத்த வீடியோ எடுத்தவனையே காவல்துறை எப்படிலாம் மிரட்டினாங்கன்றது காணொலியில் பார்த்தோம். நீங்களும் நிறைய பேசியிருக்கீங்க. இதுதான் இன்றைக்கி காவல்துறையுடைய லட்சணம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர் தொகுதியில் இது மாதிரி சம்பவங்கள் ஒருத்த மாதிரி செஞ்சிட்ருக்காருனாவே அதை விட ஒரு அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா காவல்துறை அவர் கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் காவல்துறை யார் கண்ட்ரோல்லையும் இல்லை, முதலமைச்சர் கண்ட்ரோலில் இல்லை. பேருக்கு தான் முதலமைச்சர் கண்ட்ரோலு இல்லை. ஆமாம், பேருக்கு தான் அது பேர். ஆனால் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அவர் ஒரு செட்டப் வச்சுருப்பார். இப்போ டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் அவர் தமிழ்நாடு கூடுதல் ஏடிஜிபியாக லா அண்ட் ஆர்டரில் இருக்கார். அவருக்கு ஒரு செட்டப் வச்சுருப்பார். இதெல்லாம் கட்டுப்படுத்துகிற யார் தெரியுங்கன்னா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு டிஜிபி திரு சங்கர் ஜிவால் அவர்கள். சங்கர் ஜிவாலுக்கும் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் எந்த லிங்க்குமே கிடையாது. யார் கட்டுப்பாட்லேயும் யாருமே இல்லை.
ஒவ்வொருத்தரும் தனி சாம்ராஜ்யம். தனி சாம்ராஜ்யம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருண் அவர்களுக்கு வந்து முதலமைச்சருடைய மனைவி அம்மையார் துர்கை அம்மையாருடைய ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்குது. எப்படி அண்ணன் சேகர்பாபுக்கு இருக்குமோ அந்த மாதிரி அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சு, அது காரணம் பல விஷயங்களை சொல்ல. அவருடைய மனைவி ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர், அவங்க வந்து திருப்பதியில் பணிபுரிஞ்சிருந்தாங்க. அப்போவே அவங்களுக்குள்ள நல்ல இல்லை, ஒரு நட்பு இருக்கிறது தப்பு இல்லையா? தப்பு கிடையாது. ஆனால் டிரான்சாக்ஷன் ஆகிறது தான் தப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு முதலமைச்சருக்கு இந்த சம்பவத்தில் ஒருத்தன் இவ்வளோ தப்பாக ஒருத்தர் காவல்துறை ஆணையராக உட்கார்ந்ததுக்கப்புறம் இவ்வளோ குற்றங்கள் வருது, குற்றச்சாட்டுகள் வருது, ஒரு விஷயத்திலவா கூப்பிட்டு நீங்கள் வான் பண்ண முடியாது? அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவங்க முதலமைச்சர் வீட்டில் அருண் அவர்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி தான் டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம். இந்த போலி பாஸ்போர்ட்டில் நம்ம தொடர்ந்து அதை வழக்கும் போட்டு இன்றைக்கி வரையும் நிலுவில் அந்த வழக்கு இருக்குது. ஆதாரப்பூர்வமாக சார்ஜ் ஷீட்லேயே அவரும் அவர் மனைவியும் அவர் தங்கச்சி அவருடைய மனைவியுடைய தங்கச்சியும் வந்து இதில் இந்த பாஸ்போர்ட்டில் தான் இந்த போதை வஸ்துக்கள் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள்லாம் வெளிநாட்டுக்கு போனாங்கன்றது அதில் சார்ஜ் ஷீட்லேயே இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்ன வரையும் அவர் லாண்டாரில் வச்சுருக்கார். அவருக்கு யார் ஆசீர்வாதம்? அவருடைய ஆசீர்வாதம் யாருக்கு? முக்கியமான ஒரு நம்ம தம்பி உதயநிதி அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் இருக்கார். இப்போது அவர் எடுத்துக்கங்க, டிஜிபி, அவருக்குடைய ஆசீர்வாதம் யாருக்கு? தமிழ்நாட்டில் ஒரு ஒழுக்கமான ஆஃபீஸராக இருந்தார். இன்னும் 2 மாதத்தில் அவர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறாரு. அவர் ஆசீர்வாதம் யாருக்கு? சபரீசன் அவர்களுக்கு. அப்போ காவல்துறை முதலமைச்சர் கண்ட்ரோல் இல்லை, குடும்பத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அவ்வளவும் தடியெடுத்தவன் தண்டல்காரன் மாதிரி ஆளாளுக்கு உன் கையில் வச்சுக்கிட்டு வேலையை பார்க்குறாங்க. அதனால தான் தமிழ்நாடு இதை மாதிரி ஒரு சீரழிவை காவல்துறையில் பார்த்ததே கிடையாது. இதுதான் வந்து இந்த தமிழ்நாட்டு வரலாற்று சொல்கிறீங்க. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து காவல்துறையின் பொற்காலம் இந்த ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. பொற்காலம்னு சொன்னால் நீங்கள் அவர் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னார். அவர் பதவி ஏற்றதுக்கு பிறகு இனிமேல் பெண்கள் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட மாட்டாங்க, குறிப்பாக வந்து விஐபி பாதுகாப்பில் இருக்க மாட்டாங்கன்னு. நம்ம ஏற்கனவே அதோடைய வழியை மிக தெளிவாக நம்ம சகோதரர் வந்து ஒரு திரைப்படம் ஒன்று எடுத்தார். சுரேஷ் மிக அவசரம், மிக மிக அவசரம், சுரேஷ் காமாட்சியில் எடுத்தார். காவலருடைய வழியை அந்த பெண் காவலருடைய வழி அதில் சொல்லியிருக்காரு. இல்லை, இன்றைக்கும் வந்து இரவு நேர பணிகள் ஈடுபடும்போது பெண் காவலர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு ஆளாக்கப்படுறாங்கன்னு சொல்லி சமீபத்தில் நிறைய நம்ம பதிவுகளை பார்க்குறோம். பெண் காவலர்களே வந்து மனசு விட்டு பேசியிருக்காங்க, பல இடங்கள் பேசியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் அந்த பெண்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுறாங்க. இன்னொரு விஷயம், வாரம் ஒரு முறை விடுமுறைன்னு சொன்னாங்க பொற்கால ஆட்சியில். டிஜிபி ஐயா சைலேந்திரபாபு இருக்கும்போது தான் அதை போட்டாங்க. இன்றைக்கி போய் கேட்டு பாருங்கள், அங்கொன்று இங்கு ஒன்று ஏதாவது அவருடைய அதிகாரத்தில் ஐயா கெஞ்சி கூத்தாடி ஐயா அதிகாரிட்ட ஐயா எனக்கு ஒரு நாள் லீவ் கொடுங்கன்னு கேட்டு அவனால் முயற்சி எடுத்தால் மட்டும்தான் அந்த காவலருக்கு அது விடுவி காவலை. இதெல்லாம் தமிழ்நாட்டில் இப்போ அது வரையும் லீவுன்ற பேஸே இல்லை. சில ஆய்வாளர்கள் மனச்சாட்சி உள்ளவர்கள், சில டிசி மனச்சாட்சி உள்ளவர்கள், சில கமிஷனர்கள் மனச்சாட்சி உள்ள சரிடா ஒரு நாள் வாரத்தில் லீவு கேட்குறான், குடும்பத்தோடு போயிட்டு வரட்டும்டா, அவனுக்கு ரொட்டேஷன்லேயே போட்டிருக்கோமே, அவனுக்கு கொஞ்சம் மனச்சாட்சி இருக்கும்ல. இங்கே அந்த மாதிரியான விஷயங்களை இன்றைக்கி பொற்கால ஆட்சியில் நடக்கிறது. இதெல்லாம் காவல்துறையுடைய மிகப்பெரிய விஷயம். சிசிடிவி வந்து ஒவ்வொரு வாகனங்கள்லேயுமே காவல்துறை வாகனங்களில் இருக்கணும்னு ஒரு இது இருக்குது, ஒரு ரூல் போட்டாங்க. அதுக்கு நம்ம தம்பி ரத்தீஷ் இருக்கார்ல, அவருடைய பினாமி பேரில் தான் பல கோடி ரூபாய் வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதுவரையும் ஃபில் பண்ணாமல் பாதி வண்டியில் இருக்குது. அப்படி ஒரு உதாரணத்துக்கு வந்த வண்டி தான் அதை ஃபில் பண்ணாங்கன்னா நீங்கள் சொல்லலாம். இப்போ என்னென்னா சிசிடிவி இருக்குது ஆனால் இல்லை கிணறு வெட்டின மாதிரி வந்து ரசீது இருக்குது, கிணறு காணும். அப்படின் போது நம்ம என்னென்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி யார் சொல்லப்பட்டது? திருவடங்கம் முக்கிய குற்றவாளின்னு சொன்னாங்க. என்கவுண்டர் பண்ணாங்க இல்லையா, ஃபேக் என்கவுண்டர். ஒரு வாகனத்தில் தான் அவனை கூட்டு போயிருப்பாங்க, இன்னும் ஆட்டோவில் கூட்டு போயிருக்க மாட்டாங்கல்ல, காவல்துறை வாகனம் இல்லை டூ வீலரில் கூட்டு போயிருக்க மாட்டாங்க. அந்த வடிவேலும் அர்ஜுன் ஒரு படத்தில் ஒருத்தனை திருவண்ணாமலை கூட்டு போவாங்கல்ல, திறந்து விட்டவனை உள்ளே போயிட்டு அவன் ஓடிடுவான் அப்படின்ற மாதிரிலாம் போயிருக்க மாட்டாங்க. ஒரு வாகனத்தில் தான், ஏன்னா ஒரு கொலை குற்றவாளி அவனை கூட்டு போயிருப்பாங்க. அப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏற்றும் போது தெரியணுமா வேணுமா? அவனை என்ன மாதிரியான சூழ்நிலைக்கு எங்கே கூப்பிட்டு போகிறீங்கன்னு தெரிஞ்சிருக்குமா தெரியாது. சிசிடிவி இருக்குது ஆனால் இல்லை. இதான் பொற்கால ஆட்சிக்கு நான் உதாரணங்களை சொல்கிறேன். இதெல்லாம் பொற்கால ஆட்சி. இது போன்ற சம்பவம் காவல்துறையில் பல மோசமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. தொடர்ந்து தமிழகத்தை காவல்துறைக்கு பெண்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்கல்ல சம உரிமை கொடுக்குறோன்னு சொல்கிறீங்கல்ல, எத்தனை பெண் ஆய்வாளர்களை காவல் நிலையத்தில் லாண்டாரில் போட்டிருக்கீங்க பாருங்கள். எத்தனை ஆய்வாளர் போட்டு வச்சுருப்பீங்க? போட்டிருந்தால் காவலாளர்களில் 1-2, இப்போ 20 ஸ்டேஷன் இருக்குது ஒரு மாநகராட்சிக்கு, திருநெல்வேலிக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இதை பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் இல்லை அப்படியே இருந்தால் கூட அவங்க க்ரைமில் இருப்பாங்க. ஆளுமன் ஸ்டேஷன் போகிறதெல்லாம் விட்டுருங்க,
அவங்க பெண்களை பொறுத்தவரையும் வலிமையானவர்கள் தானே. நீங்கள் சம உரிமைக்குள்ள சொன்னீங்க தான் சொல்றீங்க, சமத்துவம் நம்ம எல்லாமே பார்க்குறது நீங்கள் தானே சொல்கிறீங்க. அந்த பெண் காவல் ஆய்வாளர்களுக்கு ஏன் அவங்களுக்கு திறமை இல்லையா, இல்லை வலிமை இல்லையா, அவங்க பலவீனமானவர்களா? நீங்கள் தானே சொல்கிறீங்க நாங்கள் வந்து திராவிட மாடல் ஆட்சி, நாங்கள் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குற ஆட்சி, இலவச பஸ்ஸு கொடுக்குற ஆட்சி, ஓசி பஸ்ஸுன்னு சொல்கிற ஆட்சி, இதெல்லாம் ஒரு பெருமையாக தெரியலையா உங்களுக்கு? முதல் பெண் ஐபிஎஸ் வந்து உருவாக்குனது எங்கள் ஆட்சி தான் சொல்லி சொல்கிறாங்க. சொல்லுவாங்க சார். ஏன்னா படிச்சுட்டு வந்து, ஆனால் இவங்க என்னமோ நாளைக்கு அந்த கோனார் கைடு இருக்குல்ல, அதை எடுத்து வந்து கொடுத்து எழுதுங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்த ஆட்சி தான் இது. இப்போ இந்த சம்பவத்தில் உண்மை சம்பவம் என்ன நடந்திருக்குன்னா, அவரை கூப்பிட்டு மிகப்பெரிய சித்திரவதை செஞ்சு அவரை கையை கட்டி அவரை தூக்கில் போட்டு வந்துட்டானுங்க. இதுதான் நடந்த சம்பவம். இவங்க இல்லைன்னு மறுக்கட்டும், எனக்கு சம்மன் தரட்டும், சிபிஐ விசாரணையை உத்தரவிட சொல்லட்டும், மீதி அடுத்த கட்ட வேலையை நம்ம பார்ப்போம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னாடி சென்னை மாநகர காவல்துறை ஆணையருக்கு சொன்னதே யாருன்னு கேட்டிங்கன்னா, யமுனா தேவி அவருடைய மனைவி ஐஆர்எஸ் ஆஃபீஸர். அவர்கள் மூலியமாக தான் அந்த ஆந்திராவில் நம்ம பணிபுரியும் போது அந்த திருமலா கம்பெனிக்கு இவங்களுக்கும் ஒரு கான்டாக்ட்ஸ் இருக்குது. அந்த கான்டாக்ட்ஸில் தான் அருண் அவர்கள்ட்ட இந்த தகவலை சொல்லி, இதை மாதிரி இருக்குது சம்பவம், நீங்கள் உடனே அதை பார்த்து பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அதுக்கு தேவையான பர்சன்டேஜை பேசிட்டு தான் இந்த சம்பவத்தை கையில் எடுத்தாங்க. அவன் உடனடியாக போய் பெயில் எடுத்து ஏபி எடுத்துட்டான். ஏபி எடுத்ததுக்கு பிறகு திருப்பி அதே நாளில் அவனை 7ஆம் தேதிக்கு வரீங்க, 9ஆம் தேதி அவனை கொண்டுட்டீங்க. இதுதான் எனக்கு குற்றச்சாட்டு. இது இல்லைன்றது இந்த செய்தியாளருடைய மறுப்பில், இன்றைக்கி சென்னை மாநகர கொடுத்த செய்தியாளருடைய சந்திப்பில் ஒரு விஷயத்துக்கு கூட செய்தியாளர் கேட்டதில் உருப்படியான பதில் எதுவுமே தரப்படலை. ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னார்னு சொல்லுங்கள். ஒரே ஒரு இடத்துல சார், உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பேசணும், எலக்ட்ரானிக் எவிடன்ஸுன்றது ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ். அவன் மெயில் எங்கே போட்டான் என்னன்றது அது சொல்லலை. செல்ஃபோனில் போட்டானா, லேப்டாப்பில் போட்டானா, இல்லை அவன் வீட்டில் உட்காந்து போட்டானா? ஏன்னா தற்கொலை பண்ணிக்கிறவனுக்கு அதுக்கு முதல்ல இவர் சொல்கிறாரு, சென்னை மாநகர கமிஷனர், அந்த மோசடி பண்ண காசில் தான் அந்த லேண்டை வாங்கினானா. ஏன்னா இது என்ன நடக்குதுன்னு கேட்டால், சில பேர் பணம் சம்பாதிச்சுட்டு பிறந்த வீட்டில் போய் என்னுடைய பாடியை வைங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம், அது வந்து சில குடும்ப நடைமுறையில் நடக்கிற விஷயம். சாகிறவன் நான் இந்த காசில் தான் வாங்கினேன், எனக்கு இந்த குடிசையில் தான் போய் நான் சாக போகிறேன் அப்படின்னு அவனும் போக மாட்டான். சாகிறவன் கண்டிப்பாக குடிசையில் போயோ இல்லை வந்து சென்டிமெண்ட்டாக நாங்கள் தான் சாவோன்னு சொல்ல மாட்டான். இதெல்லாம் வந்து சொல்கிற லாஜிக்கு வந்து எங்கேயுமே இடிக்குது. ஏன்னா தவறை வந்து செஞ்சிட்டாங்க, அவனை நிச்சயமாக அதாவது தற்கொலை இல்லை, அது கொலைன்றது. ஏன்னா நீங்கள் ஆரம்பத்துலேயே பேசும்போது கையை பின்னாடி கட்டி நீங்கள் சொன்ன மாதிரி தான் கழுத்தை இப்படி நீட்டி அவன் தனியாக விட்டுட்டு அவனே தொங்கிக்கிட்டான் அப்படின்றது. சினிமாவில் சொல்கிற மாதிரி சினிமாவுக்காவது ஒரு லாஜ் இருக்கும், கீழே வந்து ஒரு சேர் இருக்கும், இல்லை டேபிள் இருக்கும், ஏதோ ஒரு நடைமுறை இருக்கும். இவர் என்ன சொல்கிறாரு, பத்திரிகையாளர் கேட்கும்போது, சார் அங்கே எந்த விதமான உபகரணமும் இல்லையே சார், சிமெண்ட் மூட்டை இருந்துச்சு இல்லை, சிமெண்ட் மூட்டை எத்தனை அடி வரும்னு நினைக்கிறீங்கண்ணே? சிமெண்ட் மூட்டை ஒரு மூட்டை நல்ல ஃபுல்லாக இருக்க மூட்டை ஒரு தரையோட படுத்துட்டு இருந்துச்சுன்னா ஒரு 1/2 அடி 3/4 அடி வரும். சரி, ஒரு நின்று இருந்தால் ஒரு 2 அடி வரும். 2 அடி வரும். இந்த மூட்டையில் 2 மூட்டை ஆகிட்டு இருக்கான். ஏன்னா அவன் ஒரே ஒரு மூட்டை தான் வாங்கிட்டு வந்திருக்கான் தூக்குப்போட்டு சாகிறதுக்காக, வேறு எதுவுமே இடம் கிடையாது. ஒரு லாஜிக் சொல்லணும்ல, கதை சொல்கிறது கரெக்டாக ஈஸியாக சொல்லணும். அந்த மூட்டை எங்கே இருந்துச்சுன்னா ஓரமாக இருந்துச்சுன்னு பத்திரிகையாளர் கேட்குறாரு. இருந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஒருத்தனை கொலை பண்ணி போட்டுட்டு இவ்வளோ பெரிய மோசமான செயல்பாடு நடந்திருக்கு தமிழ்நாட்டில். இந்த முதலமைச்சர் இப்படி கண்ணையும் காதையும் வாயும் மூடிட்டு இருக்காருன்னா, ஒரு விஷயத்தை கூட தெரியலனா எத்தனை உயிரை பலி கொடுக்க போகிறோம்? தெரிஞ்சு எத்தனை உயிர்கள் போச்சு, தெரியாமல் எத்தனை உயிர் போகணும்னு தெரியலையே. இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கள் எத்தனை பேர்? 24 மரணங்கள்னால் நிச்சயமாக ஒரு 25,000 பேர் காவல் நிலையத்தில் வச்சு அடித்து துன்புறுத்தப்பட்டிருப்பாங்க. கண்டிப்பாக 25,000 பேருக்கு துன்புறுத்தல் நடந்தால் மட்டும்தான் அதில் லீஸ்ட்டாக 24 பேர் செத்துருக்கிறான். ஒரு 3,000 பேருக்கு அன்அஃபிஷியலாக கைகால் உடைக்கப்பட்டிருக்கு, அஃபிஷியலாக ஒரு 3,000 பேருக்கு கைகால் உடைக்கப்பட்டிருக்கு. நானே புழல் ஜெயிலில் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அந்த விசி கோட்டுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ கோட்டு. அந்த விசி போகும்போது ஒரு 600 பேர் நிற்பாங்க ஒரே நேரத்தில். அதில் குறைந்தபட்சம் ஒரு 50 பேராவது கையும் காலும் உடைக்கப்பட்டவன் அங்கே இருந்தான். எல்லாமே சின்ன சின்ன கேஸ் தான், டப்பா கேஸு, பெட்டி கேஸு, இந்த கஞ்சா கேஸு, அந்த மாதிரியான கேஸு. அது எல்லாத்தையுமே கைகால் உடைக்கப்பட்டு தவழ்ந்துக்கிட்டு இந்த தெருவில் இந்த வலியவர்கள் வந்து பணத்துக்காக இது பண்ணுவாங்க இல்லையா, கையில் கட்டு போட்டு தாங்கி பிடிச்சி தான் அவனுக்கு 2 பேர் தாங்கி பிடிக்கணும், அவனுக்கு 2 ஆல்ட்டியை போட்டு வச்சுக்கிட்டு வருவான். அதை பார்க்கும்போது அவன் தப்பு பண்ணியிருக்கான் பண்ணலாங்களாம் தாண்டி சிறைக்குள்ளே அவன் கொடூரமான சித்திரவதை அனுபவிப்பான். வெளியே வந்த பிறகு 100 விழுக்காடு அதே தவிர திருப்பி செய்வான். அவனை செயல் வந்து செதைச்சி வெளியே அனுப்புனா திருந்த மாட்டான். ஏன்னா இந்த கையை காலை உடச்சிட்டியா, நான் என்னடா தப்பு பண்ண கை காலை உடைச்சேன், திருப்பி அதை பண்ணுறேன்டா, இனி உங்களுக்கு தவறை வந்து தெரியாமல் பண்ணுறேன், மாட்டிக்காமல் பண்ணுறேன். அப்போ சிறைங்கிறது சீர்திருத்தம் பண்ணுறதுக்கான இடமாகவோ அவனை வந்து திருத்தி வெளியே நல்ல மனுஷன் அனுப்புறதுக்கான இடமாகவே சுத்தமாக இல்லை. விரும்மாண்டி படத்தில் கிளைமாக்ஸில் கமல் சொல்லுவார், ஐயா சிறைங்கிறது வந்து
உள்ளே வந்தவனை வந்து சீர்திருத்தி அனுப்பணும்னு சொல்கிறாங்க, அது மாதிரியான நல்ல காரியங்கள்லாம் அங்கே நடைபெற மாதிரி தெரியலைங்கயா அப்படின்னு கிளைமாக சொல்லுவார். அது 2003 வந்தது, இப்போ 2025 இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த அடித்து போடுறது மூலமாக எது ஒன்றையும் சாதிக்க முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நம்ம ஜெயிலேருந்து பார்த்த அனுபவத்தில் அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த அடிப்பது என்பது தனிப்பட்ட முறையில் இவங்களுடைய வெஞ்சன்ஸை இல்லை புகார் கொடுத்தவர்களுடைய அழுத்தத்தை தீர்த்துக்கலாம். சமீபத்தில் ஐயா புகழேந்தி வழக்கறிஞர் அவர்கள் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறாரு. தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் சமீபத்தில் இந்த ஆட்சி பொறுப்பேற்றது வந்து எத்தனை பேர் வந்து கை கால் முறிவு ஏற்பட்டு சிறைச்சாலை மருத்துவத்தில் நீங்கள் அனுப்பியிருக்கீங்கன்னு கேட்குறாரு. இது ஜெயிலில் கேட்குறாரு. கிட்டத்தட்ட 4000க்கு மேற்பட்டோர் இதுவரையும் இந்த கடந்த மொத்தம் சிறையுடைய கட்டுப்பாடு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். 1200 பேர் இருக்க சிறையில் 3000 பேருக்கு மேலே இருக்கிறான். அது 10வது இல்லாமல் வருவான் போவான் திரும்ப வரான், ஒருத்தனை கை காலை உடச்சி அனுப்பிடுறீங்க. மொத்தமாக 4200 பேர் கை காலை உடைச்சிருக்காங்க. இந்த 4 ஆண்டு ஆட்சியில் நடந்திருக்க ஒரு விஷயம். அது பிறகு இந்த இது வெளியில் தெரியுது. இப்போ நீங்கள் வந்து இறந்ததுனால நம்ம அஜித்குமாருக்கும் இந்த நவீன் பொழுது இன்றைக்கும் பேசுகிறோம். இதே இங்கே கைகால் உடைக்கப்பட்டிருந்தா பாத்ரூமில் வலிக்கி விழுந்தாருன்னு சொல்லி கடந்து போயிருப்பான். நம்மளும் அதை வந்து ஒரு ட்வீட்டோ ஒரு செய்தியை போட்டுட்டு கடந்து போயிருப்போம். அப்போ இந்த பாத்ரூமில் வலிக்கி விழுந்தாருங்கிறது சாவுக்கான முதல் நிலை. கண்டிப்பாக அவங்க சாகலை, அவ்வளோதான். சாகடிக்க முயற்சி பண்ணி நடந்திருக்கு, சாகலை இல்லை, சாகடிக்க அளவுக்கான தப்பா இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த கைகால் உடைக்கப்பட்ட எல்லாருமே சாவு லிஸ்ட்டில் உள்ளவன் தான். மாண்புமிகு நீதிபதி அவர்கள் இது ஒரு உத்தரவு நடுவில் சொன்னார். ஒரு உத்தரவில் ஒரு கேள்வி எழுப்பினார் காவல்துறையிடம். எங்கே குற்றம் செய்கிறவர்கள்லாம் கை காலை உடைச்சிக்கு பாத்ரூமில் வலிக்கு வந்துடுறான். ஒரு காவல் அதிகாரி காவலர் கூட யாரும் விழுந்ததா சரித்திரமே இல்லையே. இப்போ தமிழ்நாட்டு பாத்ரூம்னு அவ்வளோ கேவலமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது சிறைச்சாலை என்ன மாதிரியான விஷயங்களை அங்கே ஒரு ஸ்பெஷல் டீம்ன்ற போர்வையில் எத்தனை இப்போ நேற்று ஒருத்தரை அடித்து கொண்டுட்டானுங்க போட்டிருக்கு. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா காரணம் அவர் வலிக்கு விழுந்துட்டார், உடல்நிலை சரியில்லைன்னு சொல்கிறாரு. சரி, உடல்நிலை சரியில்லாதவனுக்கு உள்ள மருத்துவமனை இருக்குது. ஒருத்தர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறவனுக்கு நீ ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னா வெளியில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் அனுப்புவாங்க. எப்போதுமே 24/7 ஒரு ஆம்புலன்ஸ் நின்றுட்டே இருக்கும், நிற்கும். அந்த இன்னொரு விஷயம், ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் 2 டாக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த பெரிய உபகரணம்லாம் செய்ய முடியாது, அடிப்படை வசதியில் செய்ய முடியும். அப்படி ஒருத்தன் நோய் சீரியஸ் ஆகிற அளவுக்கு ஒருத்தன் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி அதிகபட்சமாக அவன் உடல்நிலை மோசமான சூழ்நிலை வருதுன்னா உடனடியாக ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றுவாங்க. ஆனால் அவன் உள்ளுக்குள்ளே செத்ததாக சொல்கிறீங்க. பிரசாத்ன்ற நபர் போதை வஸ்துகளை விற்று சம்பாதிக்கிற ஒருத்தன் சிறைச்சாலையில் அவன் அங்கேருந்து உடம்புலன்னு சொல்லிட்டு எங்கே போகிறான்? மருத்துவமனைக்கு, நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போகிறான். என்ன அநியாயமாக இல்லைங்க? ஒரு சாதாரண சிறைவாசி ஒரு குற்றம் செஞ்சதுக்கு அவனை காப்பாற்ற முடியல உங்களால். போதை வசத்தை வச்சு பல கோடியில் சம்பாதிக்கிற உனக்கு அவனுக்கு மட்டும் எப்படி சிறைச்சாலைக்குன்னு வந்து செல்லே நமக்கு வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இருக்குது, மருத்துவ பிரிவுனே ஒன்று இருக்குது. இவனை மாதிரி சித்திரவாதிகள் உள்ளே எத்தனையோ சம்பவங்கள் நடக்குது பாருங்க. சிறை காவலருக்கு, அதாவது சிறைக்கு போகிற சில கைதிகளுடைய உறவினர்கள் யாரும் வெளியே இல்லை அப்படின்னா நீங்கள் செம்மணி புதைவெளி மாதிரி பல புதைவெளிகளை ஒவ்வொரு ஜெயிலையும் பார்க்கலாம். எனக்கு நான் சமீபத்தில் நான் சிறைச்சாலை இருக்கும்போது பார்த்த 3 விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும். 3 பேர் நபரை சொல்லணும். நிறைய பேர் அடிக்கிறான் டெய்லி. போலீஸ் பக்ருதீன் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சது. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கடுமையாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டாருங்க. பிலால் மாணிக். அடுத்து வந்து அவருடைய இன்னொரு கூட இருக்கக்கூடிய செல்லில் கூடிய இன்னொரு இஸ்லாமியர். இஸ்லாமுடைய பாதுகாவலன்னு சொல்லக்கூடிய இந்த முதலமைச்சருடைய காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடத்துல பிலால் மாலிக் மாதிரி, அதாவது பிலால் மாலிக்ன்ற ஆளையோ அல்லது போலீஸ் பக்ருதீனையோ இவ்வளோ பெரிய சித்திரவாதியை 12 வருஷமாக ஒருத்தன் சிறைச்சாலையில் இருக்கிறான். அவனை இன்னொரு இஸ்லாமியரை விட்டு அடின்னு துன்புறுத்தி அவருக்கு அவ்வளோ மோசமான நிலைமையை உருவாக்கி உயிருக்கு போராடக்கூடிய நிலைமையை உருவாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இஸ்லாம் அமைப்புகள் அண்ணன் இவர் தடா ரஹீம் போன்ற நபர்கள்லாம் வந்து போராட்டத்தினுடைய உதிச்சதுனால தான் ஓரளவுக்கு அவர் உயிரை காப்பாற்றப்பட்டிருக்குது. இல்லைன்னா இந்நேரம் கொண்டுடுவாங்க. இப்போ சமீபத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு ஆனால் என்னென்னா போலீஸ் பக்ருதீன் போன்ற பிலால் மாலிக் போன்ற நபர்கள் சிறைக்குள்ள தனிப்படை போன்ற அந்த QC டீம் என்கிற அந்த QR டீம் மூலியமாக கொடுமையாக சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுறாங்க. இது குறித்து பேச வேண்டிய இயக்குனர் அமீர் போன்றவர்கள்லாம் இது குஜராத்தில் நடக்கலையா, அமெரிக்காவில் நடக்கலையா அப்படின்னு கேள்வி எழுப்பது தான் வந்து மிகப்பெரிய கொடுமையாக இருக்குது. அதாவது அண்ணன் அமீர் அவர்களுக்கு வந்து ஒரு வருத்தம் இருக்குது மத்திய அரசு மேலே. என்னென்னா பாவம் அவங்க அந்த போதை வஸ்துக்களில் ஜாஃபர் சாதிக்கு உடைய கூட்டாளியாக தானே இவர் எல்லாம் தொழில் பார்த்துருக்காங்க. அவர் எஃப்ஐஆரில் நம்ம ஏற்கனவே சேர்க்கணும்னு சொன்னது காரணமே இவருக்கு பணப்பரிமாற்றம் நடந்திருக்கு. அவருக்கு திமுக ஏதாவது ஒரு இடத்துல காப்பாற்றிடாதா,
இல்லை எங்கேயாவது நம்ம வந்து ஒரு கவுன்சிலர் சீட்டு இல்லை எம்எல்ஏ வெளியே அவன் 27ஆம் தேதி ஏப்ரல் வெளியே வந்து கண்டிஷன் கையெழுத்து முடிச்சு திருப்பி படப்பிடிப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், படப்பிடிப்பு ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ அமீர் என்ன சொல்லிட்டாராம், எனக்கு வந்து கேஷ் தான் முக்கியம், எனக்கு இப்போ கேஷாக வேண்டாம், அக்கௌண்ட்டில் கொடுத்துருப்பா, லீகலாக கொடுத்துரு, நீ வந்து மெத்து வித்துக்கோ இல்லை குத்து வித்துக்கோ ஏதோ வித்துக்கோ, அதுக்கு தங்க வந்து என்ன பண்ணிக்கோ, எனக்கு அக்கௌண்ட்டில் கொடு அப்படின்னு சொல்லிட்டாரா. அக்கௌண்ட்டில் அவர் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ படப்பிடிப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. போதை வஸ்து விற்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து இந்த அரசாங்கத்தில் நம்ம அண்ணன் அமீர் போன்றவர்கள் வந்து எவ்வளோ குத்துவார், முட்டு கொடுப்பாருன்றதை நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லை, இன்னும் பல சம்பவங்கள் அவர் சொல்கிறாரு. போதைன்றது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு லிமிட் இருக்குது, எல்லாரும் சாப்பிட்லாம். போதை 2 கிராம் வச்சுக்கலாம், எத்தனை கிராம் வச்சுக்கலாங்கிறத படம் எடுத்து அட்டர்னி ஜெனரல் வந்து சொல்லிட்டாரு. நம்ம அண்ணன் அமீர் அட்டார்னி ஜெனரல் வந்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி இவ்வளோ கிராம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அப்போது இந்த விஷயத்தில் அண்ணன் வந்து ஈடுபாடு, இஸ்லாம் மார்க்கத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒருத்தனோட இன்னொரு வேலை தொழுகை செய்யக்கூடிய நபிமொழியை பின்பற்றக்கூடிய அமீரே இப்படி சொல்லும் பொழுது அது உண்மையிலேயே பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா அது வாங்கி துண்ண விசுவாசம், அந்த விசுவாசத்தை எதிர்பார்க்குற ஒரு இடம் தான் இது. அதனால் அண்ணன் அமீர் அவர்களுக்கு இது வந்து புதுசல்ல. நம்ம இது போன்ற சம்பவத்துக்கு அமீர் வாய் திறக்காமல் இருக்கார் பார்த்தீங்களா, போலீஸ் பகுதியினோ. ஏன்னா அவங்களாம் வந்து சம்பவம் நடந்து திருந்தி வாழணும்னு நினச்சி தான் ஏதோ ஒரு சம்பவத்தை நினைக்கிறாங்க. 12 வருஷம் ஒருத்தன் எந்த வழக்குமே நடத்த முடியாமல் இந்த சிறைச்சாலையில் இவ்வளோ பெரிய கொடுமையை அனுபவிச்சுட்டு வரான். அவங்களுடைய மனைவிமார்கள் கூட யாரும் பார்க்கறதுக்காக அனுமதி கொடுத்த வந்து அனிதா மரணம் அடைகிறாங்க. இது வந்து தற்கொலை கிடையாது, கொலை அப்படின்னு சொல்லி நம்ம அமீர் அவர்கள் வந்து அரியலூரில் பேசினார். கூட பக்கத்தில் நான் நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஒரு நீட்டில் இறந்து போனது தோல்வியினுடைய விரக்தியில் இறந்தது வந்து அரசு நடத்தக்கூடிய அரசு படுகொலைன்னா, அப்போ அஜித்துக்கும் நவீனுக்கும் நடந்தது இன்றைக்கி மற்ற 24 பேருக்கும் நடந்திருப்பது, இந்த காவல் நிலையத்தில் கீழே விழுந்தவங்க போலீஸ் பகுதிக்கு நடந்ததெல்லாம் அது என்ன நீங்கள் சமூக போராளின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அமீர் போன்றவர்கள்லாம் சமூக போராளின்னு சொல்ல வேண்டாம். திமுக கட்சியினுடைய கொள்கை பொறுப்பு அண்ணா அண்டா, நான் திமுக அண்டா, ஒத்துக்க சொம்புன்னு சொல்லிட்டு போ, என்ன வேணா சொல்லிட்டு போ. ஆனால் அமீர் அவர்கள் வந்து வெளியில் இருந்துக்கிட்டு நான் சமூகத்துக்கு எதிராக வந்து நடக்கக்கூடிய அநீதிக்கு எதிராக போராடக்கூடியவன் சொல்கிறேன். திமுக காரன் இல்லைங்கிறாரு. நான் திமுக காரன் இல்லை. அப்போ இது யாரு? இதெல்லாம் தப்பே நடக்கலையா? அஜித்குமாருக்கு எந்த விதமான தவறும் நடக்கலையா? அந்த உணர்வே உங்களுக்கு என்ன பெரிய குடும்பம்னா எல்லாரும் சொல்றது இதை உங்களை கேட்க நினச்சிருந்தேன். அஜித்துடைய மரணத்தில் முதல்வர் சாரி கட்டிட்டாரு, பட்டா கொடுத்தாச்சு, 5 லட்சம் பணம் கொடுத்தாச்சு, வேலை கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே ஒரு அரசு என்ன பண்ணும்? நான் கேட்குற ஒரு விஷயம் தப்பாக எடுத்துக்காதீங்க. தமிழ்நாடு முழுக்க மிக 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 இந்த ஆட்சி பொறுப்பேற்ற 4.5 வருஷத்தில் எந்த பிரச்சனை, எல்லா விதத்துலேயுமே பிரச்சனையாக இருக்குது தமிழ்நாட்டில். பாலியல் பலாத்காரம், போதை வஸ்துக்கள், கள்ளச்சாராயம், இப்படி தொடர்ந்து எந்தெல்லாம் சட்டவிரோதமான செயல்பாடோ தமிழ்நாடு முழுக்க அது நிறைஞ்சு நிற்கிது. 24 பேரில் இது இந்த அஜித்குமார்கிட்ட சாரி கேட்குறீங்களே, நீங்கள்லாம் ஒரு சாரி இல்லை, ஒருத்தர்கிட்ட கேட்க வேண்டியது இல்லை, தமிழ்நாட்டு ஒவ்வொருத்தங்கிட்டையும் லட்சக்கணக்கான சாரி ஒரு நாளைக்கு நீங்கள் கேட்கணும். அவ்வளோ அக்கிரமங்களும் அநியாயங்களும் தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்குது. அதுக்கு திமுக அரசு துணை போகுது. இப்போ நீங்கள் ஜாஃபர் சாதிக் பண்ணுற ஆட்களுக்கு நீங்கள் துணை போகிறீங்கல்ல, இப்போ அமீர் போன்ற சமூக விரோதமான கும்பலுக்கு நீங்கள் துணை போகிறீங்கல்ல, ஏன்னா சமூக விரோதமான கும்பலோட தான் தொடர்பு வச்சுருக்கேன். கண்டிப்பாக. அப்போ நீங்கள் அப்படியெல்லாம் இருக்க ஆட்கள்கிட்ட நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்தை எதிர்பார்க்க முடியும்? சாரி ஒருத்தர் கேட்டால் போதுமா? ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நீங்கள் சாரி கேட்கணுமே. உனக்கு ஓட்டு போட்டவனை மட்டும் விடுங்க, ஓட்டு போடாதவருக்கும் நான் தான் முதலமைச்சர்னு சொன்னீங்களே, சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னு சொன்னீங்களே, அதுதான் அஜித் மரணம். இந்த மாதிரி பல மரணங்கள் வந்து இதில் ஏற்பட்டிருக்கு. நவீன் போன்ற நபரெல்லாம் அவன் குற்றவாளியாக கூட இருக்கட்டும், அந்த குற்றவாளியை ஒரு காவல்துறை அதிகாரி தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அவரை வந்து இந்த மாதிரியான ஒரு கொலைக்கு, நீங்கள் சொல்கிற தற்கொலைனே நீங்கள் சொல்கிற அவங்க சொல்கிற மாதிரி வச்சுப்போம், தற்கொலைனே வச்சுப்போம். இந்த சம்பவம் செய்வதற்கு எவ்வளோ துணிச்சல் ஒரு அதிகாரி இருக்குன்னா யாருடைய அதிகாரத்தை அவன் பண்ணுறான்? குற்றம் வந்து சாட்டப்படுவதே பாதுகாக்கணும், குற்றவாளியும் பாதுகாக்கணும். குற்றவாளியை பாதுகாக்க தானே சிறை இருக்கு. சிறைக்குள்ள 3 வேளை சாப்பாடு போட்டு, சுண்டல் போட்டு, கறி போட்டு, ஒரு நாளைக்கு 135 ரூபா சிறை மேனுவலை ஒதுக்கி, கிச்சனுக்கு ஒதுக்கி எல்லாம் கொடுக்குறது. வெளியே கூட 135 ரூபா நம்ம கிடையாது, உள்ள 135 ரூபா. ஆனால் அதில் அவன் ஆட்டையை போட்டு 35 ரூபா கொடுக்க முடியாது. 135 ரூபா கொடுத்து சாப்பாடு போடுறது அவனை பாதுகாக்கத்தான். அவன் குற்றவாளி தெரிஞ்சா நீங்கள் டக்குன்னு எடுத்து என்கவுண்டர் போட்டுருங்க, இவனை கயிறை கட்டி தொங்க கொடுப்பா, இவனை காலை வெட்டு, கையை வெட்டு. அப்போ அரசியலமைப்பு சட்டமும் தேவையில்லை, சிறை சிஆர்பிசியோ ஐபிசியோ பிஎன்எஸ்ஓ எதுவுமே தேவையில்லை. இல்லை, எதுவுமே இல்லாததுக்கு தான். அதனால தான் முயற்சி இருக்கிறேன். அதனால தான் மத்திய அரசை இவங்க எதிர்ப்பதற்கான முக்கிய காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே இடத்த வந்து 10 இடத்த சொல்கிறீங்க. நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்து வந்தீங்க? ஒவ்வொரு இடத்துலையுமே கொடுத்த 525 வாக்குறுதிகளும் ஓசி பஸ்ஸில் இன்றைக்கி வந்து அசிங்கப்படுத்திட்டீங்க. பெண்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க. 1000 ரூபா கொடுக்குறோம். திமுக சேர்ந்த ஒரு தடிமாட்டு பைய
ஒரு பெண்ணோட வீட்டுக்கு போகிறான். போய் நீங்கள் இப்போ இது 1000 ரூபா வருதாம்மா? வருதுங்க. ஓடிபி சொல்லுங்கள். இது பஸ்ஸில் போகிறீங்களா, ஃப்ரீயாக போகிறீங்களா, அது ஏதோ சொல்ல வருது, அதுக்குள்ளே கட் ஆகிட்டான். டக்குன்னு வீட்டில் ஓட்டுறான். அதாவது அவனுடைய பேச்சு, பாடி லாங்குவேஜை பார்க்கும்போது இவன் அப்பவுண்ட் பஸ்ஸில் ஏறி போகிற மாதிரியும், ஸ்கிரிப்ட் இவன் அப்பவுண்ட் காசில் எடுத்து நம்ம கொடுக்குற மாதிரியும் ஸ்கிரிப்டில், அதாவது அப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் போகிறானுங்க. இப்போ என்ன நம்ம இது மூலிமா வரி கொடுத்து நம்ம வீட்டுக்கு வந்தால் நான் என்ன கேட்பேன், 4.5 வருஷம் நாசமாக போன ஆட்சியை வச்சுட்டு எப்பறம் என் வீட்டில் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறேன் கேட்பமா கேட்க மாட்டேன். கண்டிப்பாக கேட்போம். ஏன்னா நமக்கு அந்த தைரியம் இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது. திமுக காரன் வீட்டுக்கு திமுக காரனே போயிட்டு பஸ்ஸில் போகிறீங்களா, 1000 ரூபா வாங்குறீங்களா? அதை விட இந்த 1000 ரூபாய்க்குன்ற விஷயத்தில் இன்னொரு விஷயம் சொல்லணும். அதுக்கு ஒரு தகுதி நின்றுச்சான், பெண்களுக்கு ஒரு தகுதி நின்றுச்ச ஆட்சி. அனைவருக்குமே 1000 ரூபா கொடுக்கப்படும் சொன்ன நீங்கள் அதுக்கு ஒரு தகுதியை நிர்ணயிச்சு இப்போ தேர்தல் வந்த உடனே 4.5 வருஷமாக கொடுக்க முடியும், 4 வருஷமாக கொடுக்காத நீங்கள் மீண்டும் இப்போ அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. யாரை ஏமாத்து இந்த இது அந்த வாக்குறுதிகள்? இப்படி தமிழக அரசோட திராவிட அரசு மாடல் அரசு வந்து தமிழ்நாட்டுடைய 4.5 வருஷம் ஆட்சியில் நாசமாக போனது தான் மக்களுடைய நிலைமையை தவிர, இது தொடர்ச்சியாக வறுமையானால் நாமெல்லாம் வந்து வாழ்வதற்கு தகுதியற்றவர்களாகும். இன்னொரு முறை இந்த ஆட்சி வரும்னு நினச்சி எவனா 97 ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி சொல்கிறீங்க. இல்லை, இருக்கிற உண்மையை தான் சொல்கிறேன். எப்படி வரும்? நீங்கள் ஒன்றும் இல்லை, மைக் எடுத்துகிட்டு ரோட்டுக்கு போங்க, சாலையில் ஆட்டோ டிரைவரில் ஆரம்பித்து சாலை ஓரம் கடை போட்டுருக்கணும் வரையும் நீங்கள் பாருங்கள், மைக்கு கொடுத்து பாருங்கள். அசிங்கமான வார்த்தைகளை தான் உபயோகப்படுத்துவோம். அப்படி ஒரு கேவலமான ஒரு ஆட்சி தான் அந்த நாட்டில் நடக்குது. அதை தாண்டி சொல்கிறேன், எத்தனையோ ஆக்கிரமிப்புகள் சென்னை மாநகர் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பணக்காரனுடைய பில்டிங்லாம் இடிக்க மாட்டானுங்க. சாலை ஓரத்தில் பாவம் ஒருத்தன் குடியிருப்பான். அனகாபுத்தூரில் பார்த்தோம். அனகாபுத்தூரில் வந்து அவன் வந்து ஒரு சாதாரணமாக ஆசாகராண்டும் பாசியமும் இங்கே வந்துச்சு, பல 1000 கோடிகள் கட்டுற கட்டி வாழ்றான். வந்துட்டோன்னா அவனுங்களை நீங்கள் வந்து தூக்கி வச்சுக்கிட்டு அவனுக்காக எல்லா விதமான சலுகையும் பண்ணுறீங்க. அவனுக்காக ரோடு போடுவாங்க, வாழ்வாதாரம். அவனுக்காக வந்து சோழிகள் உள்ள தனி ரோடு போடுவாங்க, சுரங்கப்பாதை அமைப்பானுங்க, எல்லாம் மேம்பாலம் அமைப்பானுங்க. அவங்களுக்காக தனி வந்து கோயம்பேடு பக்கத்தில் இது கொண்டு வருவாங்க, மெட்ரோ அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. தவிர சாமானிய மக்களுடைய நிலைமை வந்து மிக நாசமாக போச்சு. அவனுடைய வலியும் வேதனை இருக்கிறான். வருவான் 2026 வருவான் பாருங்க, புத்துணர்ச்சியில் ஒரு குத்துவான் பாருங்க, ஒரு குத்து. அதுதான் இவங்க கடைசி குத்து. முடிச்சு விட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பான் திமுக. எல்லாத்துக்கும் தேவை மாற்றம்னு சொல்லி முடிச்சிருக்கீங்க. நிறைய செய்திகளை சொல்லியிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். நன்றி அண்ணா, வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.